வெல்கம் பேக் டு டாக்டர் நித்யாஸ் கிச்சன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் பொட்டேட்டோ, அதாவது சக்கரவள்ளி கிழங்க வச்சு ஒரு தவா ஃப்ரை. இது நம்ம பொட்டேட்டோ ஃப்ரைக்கு ஈடு கொடுக்குற மாதிரி இருக்கும். செம்ம கார்லிக் ஃப்ளேவர், நல்ல ஒரு பூண்டு ஃப்ளேவரோட அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடும். ப்ளஸ் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ ஆர்டினரி பொட்டேட்டோவை விட உங்களுக்கு ரொம்பவே நியூட்ரிஷியஸ். கண்டிப்பாக உங்கள் டயட்டில் சேர்த்துக்கலாம். ஸோ வாங்க இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ தவா ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், அதோட நல்லா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் பொடியாக வெட்டின கொத்தமல்லி இலை, 1 டேபிள் ஸ்பூன் கார்லிக் பேஸ்ட், பூண்டு பேஸ்ட், ப்ளஸ் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய். இது அவ்வளோத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தினுடைய சாறையும் சேர்த்திங்கன்னா நல்ல சுவையாக இருக்கும். நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோவை நல்லா கழுவி தோலை எடுத்துகிட்டு ரவுண்டாக வெட்டி வச்சுருக்கேன். ஸோ அதை போட்டு இந்த மசாலாவில் நல்லா பெரட்டிடலாம். ஒரு நான்ஸ்டிக் பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணி இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ பீசஸை ஒன்று பக்கத்தில் ஒன்று வச்சு, கூட கொஞ்சம் மசாலா மீதி இருந்ததுன்னா அதையும் மேலே லைட்டாக நீங்கள் பரத்தி விட்டுறலாம். ஸ்வீட் பொட்டேட்டோ பார்த்திங்கன்னா சட்டுன்னு வெந்துடும். அதனால் ஒவ்வொரு பக்கமும் ஒரு 3 நிமிஷம் நீங்கள் வேக வச்சிங்கனாலே, நம்ம மீன் பொரிக்கிற மாதிரி வேக வச்சாலே அது நல்லா வெந்துடும். கடைசி ஆக கொஞ்சம் நெருப்பை ஏற்றி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரௌன் கலர் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு கலர் வந்த உடனே நீங்கள் அதை எடுத்துடலாம். பட் நான் என்ன பண்ணுவேன்னா, இதில் பாதியை எடுத்த பிறகு நம்ம வெங்காயம், ஒரு 2 பெரிய வெங்காயம் நீளமாக வெட்டி அந்த சைடில் போட்டுட்டு, நம்ம அந்த ஊற வச்ச மசாலா மீதி இருந்ததுன்னா அதையும் அந்த வெங்காயத்தோடு ஆட் பண்ணி நல்ல மீடியம் டு ஹை ஃப்ளேமில் அந்த வெங்காயத்தையும் நீங்கள் கிறிஸ்பாக வதக்குங்க. ஸோ இது ரெண்டும் சேரும்போது அந்த காம்பினேஷன் செம்ம டேஸ்டியாக இருக்கும். சுட சுட சாப்பிடும்போது சான்ஸே இல்லைங்க இது. இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ சக்கரவள்ளி கிழங்கு தவா ஃப்ரை ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். இது உங்களுடைய சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கெல்லாம் ஒரு பர்ஃபெக்ட் சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கும் வரை பாய்.